நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதை பகுதி. 10 லட்சம் என்ன பரிசு, எங்கள் அம்மா தினமும் அழுகுறாங்க. கண்கலங்க வைத்த சரிகமப திவினேஷ் பேச்சு. ஜி தமிழில் ஒளிபரப்பான சரிகமப லிட்டில் சேம்ஸ் நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னராக திவினேஷ் சமீபத்தில் பேசிய போட்டிதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னரான திவினேஷுக்கு 10 லட்சம் பரிசு கொடுக்கப்பட்டது. அதை வைத்து திவினேஷ் என்ன செய்ய போகிறார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, என்னுடைய அம்மா தினமும் அழுது கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய கஷ்டத்தை ஊக்கப் போறேன் என்று திவினேஷ் கூறியிருக்கிறார். அதை பலரும் பாராட்டி வருகிறார்கள். ஜி தமிழில் ஒளிபரப்பான சரிகமப நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திவினேஷை அவ்வளவு சீக்கிரமாக பாடல் ரசிகர்கள் மறந்து இருக்க முடியாது. பாடல்கள் கேட்காதவர்கள் கூட இவருடைய பாடலை திரும்ப திரும்ப கேட்கும் அளவுக்கு தன்னுடைய மெல்லிய குரலால் பலருடைய மனதை கவர்ந்திருந்தார். பழைய பாடல்களில் இத்தனை அர்த்தம் இருக்கிறதா என்று இன்றைய தலைமுறைகளும் வியந்து பார்க்கும் அளவுக்கு பழைய பாடல்களை மீண்டும் புத்துணர்வு செய்ய வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பல தாத்தா பாட்டிகளின் செல்லப்பேரனாக வலம் பெறும் திவினேஷ் டைட்டில் வின்னராக ஜெயித்ததை பலரும் பாராட்டி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இறுதிக்கட்டத்துக்கு ஹேமித்ரா, யோகஸ்ரீ, ஸ்ரீமதி, திவினேஷ் போன்ற 4 பேரும் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் திவினேஷ் தேர்வு செய்யப்பட்டதை சிலர் பாராட்டி வருகிறார்கள். சிலர் இந்த டைட்டில் வின்னராக ஹேமித்ரா வந்திருக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். இந்த சர்ச்சைக்கு மத்தியில் திவினேஷ் பேசிய பேட்டிதான் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திவினேஷுக்கு பரிசுத் தொகை 10 லட்சம் கிடைத்தது. அந்த பணத்தை எப்படி செலவிடப் போகிறீர்கள் என்று அவரிடம் நடுவர்கள் கேட்டபோது திவினேஷ் சொன்ன பதில் பலரையும் யோசிக்க வைத்தது. இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.